மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒரு மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். குட் மார்னிங், பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 50 நாள் ஜெபத்தினுடைய கடைசி நாள் நாளைய தினம். இதுவரைக்கும் இந்த 50 நாள் ஜெபத்தை கர்த்தர் 48 நாள் நடத்தி முடிக்க உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு மத்தியானம் 49வது நாள். ஒவ்வொரு வருஷமும் இந்த 50 நாள் ஜெபத்தை
2020 நடத்த ஆண்டவர் உதவி செய்கிறார். அதுதான் ஆரம்பம். ஆகவே அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். லாஸ்ட்டு 5 இயர்ஸாக இந்த வருஷம் செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்த பொழுது we felt yes we should do but introduce few more different worship leaders and preachers. அதான் இந்த வருஷம் செஞ்சோம். ஸோ ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு நேரமாக வைத்துக் கொள்ளுவோம். ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கிறோம். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை 50 நாள் முடிந்த பிறகு தேங்க்ஸ் கிவிங். அதில் ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன் பேசுவார்கள். பட் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட், ஒரு ஸ்தோத்திரிக்கிற இருதயம் நமக்கு தேவை என்ற காரியத்தை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதையும் பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு நன்றி இருதயம் தேவை. ஒரு மனிதனிடத்தில் ஆனாலும் தேவனிடத்தில் இருந்தாலும் ஸ்தோத்திரிக்கிற இடத்துல கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகும். When you thank someone, when they know that you are grateful, they tend to open up the next favor. இன்னும் உதவி செய்யணுங்கிற மோட்டிவேஷன் அவர்களுக்கு வரும். பட் ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதுமே கடனாளிகள் தான். அவர் செய்கிற காரியங்களுக்காக எப்பொழுதும் நன்றி உள்ள இதயத்தோடு இருக்கணும். ஸோ we will talk about it today. ஒரு ஸ்டடி. பட் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த காலை ஆராதனையில் நீர் எங்களோடு கூட இடைப்படும் பேசும். துவக்கம் முதல் முடிவு வரை உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். பாஸ்டர் ஏசுதாஸ் will lead us in worship today. Thank you, dear Pastor ஏசுதாஸ். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை என்பது நமது அன்பு. அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம் என்பது நம்முடைய முழு இருதயத்தை உங்களை நேசிக்கிறோம்பான்னு சொல்றதுதான் ஆராதனை. இன்னைக்கு முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க, முழு பலனோடு ஆராதிக்க நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நல்லவர். எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை சரீரத்தில் நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் சரி, கைத்தட்ட முடியாத நிலையில் இருக்கலாம், ஒருவேளை பாட முடியாத நிலையில் இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளம் பாடலாமே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. சரீரத்தில் மிகுந்த பலவீனமாக இருந்தாலும் உங்கள் இதயம் ஆண்டவரை ஆராதிக்க டியூன் ஆகலாமே. ஆண்டவரை ஆராதிக்க நாம் ஆயத்தப்படுவோமா? அவர் செய்த நன்மைகள் ஏராளம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நீங்களும் நானும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. நான் மறக்கலப்பா, சொல்லுங்க. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று அவர் சொல்லுகிறார். நாம் சொல்லலாம், ஆண்டவரை மறக்கலப்பா, நான் மறக்கல ஆண்டவரை, ஒரு நாள் மறக்க மாட்டேன்ப்பா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. சேர்ந்து பாடலாமா? கரங்களை தேடி பாடலாமா? உள்ளத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க. லெட்ஸ் கெட் ரெடி. ஹalleluya. Thank you Lord. சந்தோஷமா எல்லாரும் இருக்கிற இடங்களிலிருந்து ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி
ஒருவரை முகத்துக்கு முகம் பார்த்து பேசுவது போல, ஒருவருடைய முகத்தை பார்த்து பேசுவது போல ஆண்டவரை கண்முன் நிறுத்தி பாடுங்கள். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, உன் நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. எத்தனை ஆபத்துகள் நமது வாழ்க்கையில, எத்தனை போராட்டங்கள், ஆண்டவர் அவைகளின் ஊடே நம்மை நடத்தி அதையெல்லாம் தாண்டி வர உதவி செய்தாரே. அவருடைய பாதுகாக்கும் கரம் நம்மோடு இருந்ததே, நம்முடைய குறைகளை மன்னித்தாரே, 2023 காண செய்தாரே. எவ்வளவு நல்லவர். உணர்ந்து பாடலாமா? குற்றங்களை மன்னித்தாரே, உன் நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, உன் நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். அவர் கொடுப்பது திருப்தி ஆகிற வரைக்கும் கொடுப்பார். அதன் பிறகு நீங்க ஒன்று தேட மாட்டீர்கள். உலகம் அப்படி தர முடியாது. திருப்தி செய்யாத பொருள் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் திருப்தி செய்யாதவை. ஆனால் இவர் ஒருவரே திருப்தி தருகிறவர். இந்த சமாரியா ஸ்திரீ இயேசுவை சந்தித்தவுடன், நீ யாரிடத்தில் கேட்கிறாய் என்று உனக்கு தெரியுமா என்று ஆண்டவர் கேட்டபோது, நீ உன்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறவர் யார் என்று அறிந்திருந்தார், அவரே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்படியானால் நான் இந்த கணத்துக்கு வர வேண்டாம் ஆண்டவரே. அவள் நினைத்தது உலக பிரகாரமான தண்ணீர். நீ சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறாயே, அந்த சந்தோஷம் எங்க போனாலும் கிடைக்காது. நான் கொடுக்கிற இந்த பரம சமாதானம், இந்த பாவ மன்னிப்பு, இவைகளை நீ பெற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய தேடல் முடிந்துவிடும். சந்தோஷம் சமாதானத்தை தேடுகிற தேடல் முடிந்துவிடும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஆகவே திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர், நான் அவர்களை திருப்தியாக்குவேன் சொன்னார். வழியில் சோர்ந்து போவார்களே, அவர்களை திருப்தியாக்கி அனுப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார், என் வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல
புதுமையான நம்மை இளமையான ஒரு கழுகை போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல மீண்டும் ஆண்டு நம்மை எழும்ப பண்ணுவார். தடைகளை தாண்ட பண்ணுவார். சோதனைகளை ஜெயிக்க வைப்பார். You will become an overcomer. நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உதவி செய்வார். அவருக்கு காத்திருங்கள். அவர் பாதத்தில் அமர்ந்திருங்கள். அவரை துதிக்க தவறாதிருங்கள். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க மறவாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில ஒரு இளமையின் நாட்கள் எப்படி இருந்தோ அதே போல உங்கள் ஆவியில ஒரு இளமையை தருவார். சரீரம் பலவீனமா இருக்கு, ஆவியில உங்களுக்கு அந்த எலியாவின் ஆவி ஆண்டவர் தருவார். எலியாவின் பலனை ஆண்டவர் தருவார். ஒரு நேரம் சாப்பிட்டு விட்டு 40 நாள் நடந்தார். அடிக்கடி சொல்ற ஒரு அடை அப்புறம் 40 நாள் நட. என்ன பெரிய பலன் பாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய ஒரு நேர ஆகாரம் 40 நாள் தொடர்ந்து நடக்க உதவி செய்ததே. அதே போல கர்த்தர் ஒரு பலனை உங்களுக்கு இந்த வருஷம் தருவார். இந்த ஆராதனை வேளையில் ஒருவேளை பலமா இருக்கிறீங்களா? பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பலவீனமா இருக்கிறீங்களா? உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இங்கே இருக்கிறார். பாடும்போதே உங்களுக்கு ஒரு புது பலன், பாடும்போதே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய பலன் தருவார். விசுவாசத்தோட பாடுங்கள். அறிக்கையிட்டு இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறையாது. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. பாடுங்க. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நம் இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் நீதி உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் மகத்துவமானவர். அவரை உயர்த்துங்கள். நீங்க அப்பா உங்களால் எல்லாம் செய்ய முடியும் அப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இரட்சண்ய கன்மலை அவரே நம் தஞ்சமே. நம் இரட்சண்ய கன்மலை அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அவர் என்னுடைய ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு நீதி நிறைந்தவர், அவர் பரிசுத்தர், அவர் சமாதான காரணர், சர்வ வல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. இதயத்தில் உணருங்கள். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லவர். வல்லவர் மட்டுமல்ல, சர்வ வல்லவர். Is an omnipotent God. Is an omnipotent God. Is an omnipresent God. Is an omniscient God. அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வல்லமை உடையவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறோம். There is nothing impossible with him. அவர்கிட்ட முடியாது என்பது ஒன்று இல்லவே இல்லை. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர்.
சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். பாடுங்க. அவரையே நம்புவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை, கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உழைக்கும் கரங்களை உங்க ரெண்டு கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, இந்த கைகள் மட்டும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் நம்முடைய நிலைமை? யோசித்து பாருங்க. இந்த கைகள் மட்டும் இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. இந்த கால்கள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஓ, நம்ம இன்னொருவரை சார்ந்துதானே வாழ வேண்டும். இன்னைக்கு சொந்த காலில் நிற்பதற்கு ரெண்டு கால்கள், கைகள், வேலை செய்வதற்கு, சம்பாதிப்பதற்கு எல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறாரே. ஆரோக்கியம் தந்திருக்கிறாரே. இன்னொரு முறை சேர்ந்து கைதடி பாடலாமா? Thank you Lord. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பாடுறீங்களா? எவ்வளவு பேசுறோம் இந்த வாயினால, என்னெல்லாம் பேசுறோம். அவசியத்துக்கு பேசுகிறோம், அவசியம் இல்லாத பேசுறோம், நம்முடைய தேவைக்கு பேசுகிறோம், அலுவலகத்துல பேசுறோம். பேச வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு இந்த நாவு இல்லாவிட்டால், உதடு இல்லாவிட்டால் எவ்வளவு கஷ்டம். அந்த உதடுகளால, அந்த வாயினால ஆண்டவரை துதிக்கிறோமா? கர்த்தரை துதிக்கிறோமா? அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாரே, அது நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். 2023 எப்பொழுதும் துதிக்கிற உதடுகளாக, எப்பொழுதும் அவரை ஆராதிக்கிற உதடுகளாக, எப்பொழுதும் அவரை உயர்த்துகிற உதடுகளாக நம்முடைய உதடுகள் காணப்படுவதாக. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு என்னை உரிமை சொத்தாக ஆண்டவரே மாற்றி விட்டீரே. நன்றி அப்பா. பிசாசுக்கு அடிமையா இருந்தேன், அந்தகார வல்லமையில கிடந்தேன். ஆண்டவரே உமக்கு உம்முடைய ரத்தத்தினால் என்னை மீட்டு உமக்கு சொந்தமாய் என்னை மாற்றினீரே. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா
சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அவர் பரிசுத்தர் மட்டுமல்ல, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அதான் விசேஷம். அவர் பரிசுத்தர் மட்டுமல்ல, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். இவரோட சேர்ந்தா நீங்க பரிசுத்தமா மாறிடுவீங்க. பரிசுத்தமா வாழ என்ன வழி? பரிசுத்தமாவதற்கு என்ன வழி? இதை செய்யலாம் அதை செய்வா. இவரோடு கனெக்ட் ஆயிடுங்க. Get connected with the Lord. I am holy. நான் பரிசுத்தர் என்று சொன்னாரு. இவரோட கனெக்ட் ஆயிட்டா இந்த பூவோட சேர்ந்து நாறு மணக்கும்னு சொல்வாங்க. அதே மாதிரி நம்மளை மாத்திடுவாங்க. நம்மால் விட முடியாதவர்கள் நம்மை விட்டு போய்விடும். நம்மால் விட முடியாதவர்கள் நம்மை விட்டு போய்விடும். நாம் கஷ்டப்படுகிறவைகள், ஐயோ இதை விட முடியல இதை விட முடியல, ஒன்னும் செய்ய வேண்டாம். நீங்க நெருப்பு கிட்ட வந்தா குளிர் தன்னால போயிடும். நெருப்பு பக்கத்துல வந்தா குளிர் தன்னால போயிடும். இயேசு என்கிற பரிசுத்தம் பக்கத்துல வந்தா பாவம் தன்னால விலகிடும். வெளிச்சம் வந்தா இருட்டு போயிடும். அவரோடு இணைந்திடுங்கள். அவரோடு நெருங்கி வாழுங்கள். அவருடைய இணைப்புல இருங்கள். பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அதற்கு தான் கிருபை தருகிறார். அதற்கு தான் கிருபை தருகிறார். சொல்லுங்க, நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. நாங்களும் போற்றுறோம்ப்பா. அந்த கேருபீன்களோடு சேர்ந்து, அந்த தூதர்களோடு சேர்ந்து, சேராபீன்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொன்னவரே, எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே. 2023 ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு வரணும்ப்பா. எங்க உச்சன் தலைமுதல் உள்ளம் கால் வர ஆண்டவரே, எங்க உச்சன் தலைமுதல் சொல்லுங்க. ஒரு கையை இதயத்துல வச்சு அடுத்த கையை தலைமையில வச்சு, ஆண்டவரே என்னுடைய சிந்தனை, என்னுடைய நினைவு, என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் நீங்க விரும்புகிற பரிசுத்தத்தில் இருக்க கிருபை தாங்கப்பா. ஒரு பரிசுத்த வாழ்க்கை. பணக்காரர் ஆக வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும். பணக்காரர் ஆவதில்லை, பரிசுத்தவான்களாவது. ஓ தேங்க் யூ லார்ட். ஆண்டவரே, பரிசுத்தமாய் மாற்றுகிறவரே, ஆண்டவர் உம்மோடு இணையும் போது எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் அல்லவா, எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அல்லவா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற அத்தனை பேரும் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாய் இருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
பாவம் தான் நஷ்டத்துக்கு காரணம், பாவம் தான் தோல்விக்கு காரணம். ஒரு மனிதன் அன்றைக்கு யோசுவாவின் புத்தகத்தில் பாவம் செய்த போது ஒரு நாட்டுக்கே தோல்வி, ஒரு பெரிய தோல்விக்கு ஒரு மனிதனுடைய பாவம் காரணம். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் தடைபடுவதற்கு நாம் ஒருவரே காரணமாயிருக்கலாம். நம் ஒருவருடைய குற்றம், நம் ஒருவருடைய பாவம். மனைவி நல்லா ஜெபிக்கலாம், ஆனா புருஷன் சரியில்லைன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை தான். புருஷன் நல்லா ஜெபித்து ஆராதிக்கிறவரா இருக்கலாம், ஆனா மனைவி சரியில்லாவிட்டால் அல்லது பிள்ளைகள் சரியில்லாவிட்டால் யாரோ ஒருவரால அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் தடைபடலாம். ஆனா இந்த வருஷத்துல யோசுவாவின் குடும்பத்தை போல நானும் என் வீட்டாருமும் என்ற கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம் என்று முழு குடும்பமாய் ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நாங்களும் உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அந்த பரிசுத்த வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கிறோம். உம்மை போல எங்களை மாற்று இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise God. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you Pastor Yesudas for leading us in worship. பிரியமானவர்களே, நான் பீகாருக்கு போன வாரம் சென்றிருந்தேன். செவ்வாய்க்கிழமை சென்று புதன் வியாழன் அங்கே 2 நாள் இருந்தேன். நான் பார்க்கும் பொழுது ஒரு 5 நாட்கள் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பனோ அந்த காரியத்தை 2 நாளில் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 4 ஃபீல்டையும் போய் பார்த்தேன். ஸ்கூல் இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டேன். மிஷனரிஸுடைய மீட்டிங்கு நான் நடத்தினேன். அதோடு கூட நிறைய இண்டிவிஜுவல்ஸோடு கூட பேச வேண்டிய நிறைய காரியங்களை பேசினேன். நமக்கு அடுத்த ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதற்கு அங்கே ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பண்ணோம். அது போக அங்கிருந்து நிறைய லீடர்ஸு, புது மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ் எழும்பியிருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய அப்டேட்ஸ் என்னுடைய ஃபீல்ட் லீடர்கிட்ட கேட்டு அங்கேருந்து ஒவ்வொருத்தட்டையும் ஒரு 20-25 மினிட்ஸு அங்கேருந்து பேசி அப்டேட்டு நெக்ஸ்ட் அவங்க என்ன செய்யணுங்கிற காரியங்களை பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அது கூட அந்த 18 நார்த் ஈஸ்ட் இந்தியா மிஷனரிஸ் எங்களோடு கூட இருக்கிறார்கள். 18 நார்த் ஈஸ்ட் மிஷனரிஸ் இருக்கிறாங்க. அவர்களோடு கூட நான் அந்த மிஷனரிஸோடு கூட தனியாக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுத்தார். 4 பேஸ் மினிஸ்ட்ரி, ஸ்கூல் பேஸ், அதை நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணணும் என்றதை அனலைஸ் பண்ணி அதை என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை பிளான் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மொமெண்டம் மினிஸ்ட்ரி வைஸ் இருக்கிறது. பட் மினிஸ்ட்ரி வளர வளர இருக்கிற சேலஞ்சஸும் இருக்கிறது. அதை சரியாக அந்த மெக்கானிசம் டைனாமிக்ஸை இழக்காதபடிக்கு அந்த மெக்கானிக்ஸை ரைட் காரியத்தை செய்கிறதற்கு நான் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறதற்கும் வேதம் வாசிக்கிறதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ள அப்போஸ்தலர்கள் கவனமாக இருந்தார்கள். அங்கே மினிஸ்ட்ரி வளரும் பொழுது பிறகு ஒரு 7 பேரை ஒரு ஹை குவாலிட்டி பீப்புளை சப்போர்ட் ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. எங்களுக்கு பீகாரில் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் இந்த காரியம் அவசியம் தேவைப்படுகிறது. இந்த காரியங்களை செய்கிற ஆக்ட் 6 டைனாமிக்ஸ் ஷுட் கம் இன் டு பிளே. அப்படி பண்ணும் பொழுது ஊழியம் வளர்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம். சீஷர்களுடைய எண்ணிக்கை மிகவும் பெருக்கம் அடைந்தது.
ஆசாரியர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஸோ மினிஸ்ட்ரி கிரேட்டர் லெவலுக்கு போகிறதற்கு ஆக்ட்ஸ் 6 எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்நாட்கள் சீஷர்கள் பெருகின போது, அப்போ ஊழியம் வளர்ந்த பொழுது அங்கே சில சலசலப்புகள் ஏற்பட்டது. அதற்கு இவர்கள் செய்த கோர்ஸ் கரெக்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க. ஜெபம் பண்றதற்கும் வேத வாசிப்புக்கும் இவர்கள் தடைப்படாதபடிக்க பண்ணதுனால என்ன நடந்ததான், 7ஆம் வசனம், அப்போஸ்தலர் 6:7, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. முதல்ல அப்போஸ்தலர் 6:1 சீஷர்களின் எண்ணிக்கை பெருகினது என்று வாசிக்கிறோம். இந்த கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் மிகவும் பெருகியது, வேத வசனம் விருத்தி அடைந்தது, அப்புறம் அநேகர் ஆசாரியர்கள் விசுவாசத்துக்குள்ள கீழ்ப்படிந்தார்கள். அப்ப இந்த காரியத்தை பீகார்ல இப்பொழுது நாங்கள் செய்ய ஆரம்பித்து இருக்கிறோம். அந்த ப்ராசஸ் ஒரு 6 monthsக்கு இருக்கும். we have started. so missionary policy, financial policy, அப்புறம் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், செக் அண்ட் பேலன்ஸ், கிளியர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், டீம் டைனாமிக்ஸ், இந்த காரியங்கள் எல்லாம் இப்ப சரியா இருக்கிறதற்கு பல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். இது பார்ட் ஆஃப் எனி ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட். இது கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் வளரும் பொழுது அதே சிஸ்டமை ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல இருக்கிற சிஸ்டமை 150-200 பேராக மாறும் பொழுது அதே சிஸ்டம் இரலவெண்ட்டாக இருக்கும். அதற்கு ஏற்ற சிஸ்டம் செய்யலைன்னா பல காரியங்களில் தடுமாற்றங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், மிஸ்கம்யூனிகேஷன் வரும், ஸோ ஈவன் மிஸ்மேனேஜ்மெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் வரக்கூடாது என்பதற்காக சில காரியங்கள் வளர்ச்சிக்கான பெயின் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஸோ அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து சில சிஸ்டம்ஸை சேஞ்ச் பண்ணுவதற்கான எஃபர்ட்ஸை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஸோ ஊழியத்தில் உண்டாயிருக்கிற வளர்ச்சிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வளர்ச்சிக்கு தகுந்த ஞானத்தை நடத்துவதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் தரணும். நம்ம ஆர்கனைசேஷனில் நார்த்தில், குறிப்பாக பீகாரில் இப்பொழுது வேகமாக வளர்கிற சூழ்நிலையில் என்னென்ன செய்யணும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்ய வேண்டிய ஒரு நேரம். கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னமும் கைட் பண்ணுவாராக, வேண்டிய ஞானத்தை தருவாராக. சாலமோனுக்கு ஆண்டவர் அந்த லீடர்ஷிப்பை கொடுத்த பொழுது, எனக்கு இந்த ஜனத்தை ஆளுவதற்கு எனக்கு ஞானம் போதாது, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டது போல நாம் கேட்கணும். ஆண்டவரே, இந்த ஊழியம் வளர வளர, இந்த விஷன் வளர வளர, ஆண்டவரே என்ன செய்யணும், எப்படி இதை செய்யணும் என்ற காரியத்தை சாலமோன் பிறகு பார்த்தா அவனுடைய அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால தான் சேபா ராஜஸ்திரி வந்து வெரி இம்ப்ரெஸ்ட் ஆனா. Not just the wealth he had, but the wisdom that he displayed. அது ஆண்டவர் கொடுத்த ஞானம். கரெக்டா? மற்றவர்கள் பார்த்து, ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஞானத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இவ்வளவு பியூட்டிஃபுல்லாக, இவ்வளவு ஒரு படித்த ஒரு கார்ப்பரேட் லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவ்வளவு கிளினிக்கலாக எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்களே, எங்கேருந்து கற்றுக்கொண்டீங்க? MBA யாரும் படிக்கலையே லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க, பட் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த காரியம் நடக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, ஊழியத்திலே ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we are grateful to you, Lord, for the growth that we are experiencing. But Lord, we also pray that you will give us the adequate wisdom that is needed to go with it, leadership capacity that needed to go with it. ஆண்டவரே, தலைமைத்துவ கெப்பாசிட்டி விரிவாக்கம் லீடர்ஸ்க்கு, அங்கே உள்ள லீடர்ஸ்க்கு எல்லாருக்கும் உண்டாகணும். அங்கே உள்ள எல்லா லீடர்ஸ்க்கும் ஆண்டவரே நீர் ஞானத்தை அருளணும். அடியனுக்கும் ஆண்டவரே வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் நீர் தரணும். ஆண்டவரே, எங்களுக்கு மினிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சரிங், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரிங், ஆண்டவரே ப்ராசஸ், சிஸ்டம்ஸு, காரியங்களை என்ன செய்யணும், செக் அண்ட் பேலன்சஸ் என்ன இருக்கணும், ஆண்டவரே எந்த விதமான கேப்ஸ் இல்லாதபடிக்கு என்னென்ன செய்யணும் என்ற காரியத்தை நீங்களே டீச் பண்ணுங்க, நீங்களே கைட் பண்ணுங்க.
நீங்களே எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, நீங்களே எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஆண்டவரே, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஷிப் பில்டிங்க்கு. ஆண்டவரே, முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனத்தையும் ஆண்டவர் 2 எடுத்து ஒரு ஃப்ளோட்டிங் ஜூ மாதிரி ஒன்றை செய்வதற்கு நோவாக்கு சொன்ன பொழுது அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க. எந்த விதமான ஒரு கேப் இல்லாமல், சிங்க் ஆகாமல் அந்த போட்டு, ஆண்டவர் அந்த பெரிய கப்பல், ஆண்டவர் கரெக்டாக அந்த காரியத்தை செய்தது. ஆண்டவரே, உலகளாவிய ஒரு வெள்ளம் வந்த பொழுது ஆண்டவரே அதை நீர் சமாளிக்கிறதற்கு வேண்டிய கிருபையை, ஆண்டவரே ஆலோசனையை கொடுத்தீர். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, அப்போஸ்தலர்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை சரிப்படுத்துவதற்கு வேண்டிய ஆலோசனையை கொடுத்தீர். எத்ரோ மூலமா மோசேக்கு ஆலோசனை வந்தது. ஆண்டவரே, இப்படி நீங்க ஒவ்வொரு growth டைம்ல என்ன செய்யணுங்கிறத நீங்க பைபிளில் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறீங்க. அதையும் நாங்கள் அறிந்து கொள்ள, பிரின்சிபல்ஸை புரிந்து கொள்ள, டைனாமிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, அதன்படி நாங்கள் செய்ய, உம்முடைய ப்ரெசன்ட் டே கைடன்ஸையும் நாங்கள் கரெக்டாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அங்கே உள்ள சீனியர் லீடர்ஸ் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த டிரான்சிஷன் மூமெண்ட், ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் எக்ஸசைஸை நாங்கள் அமுல்படுத்துகிற நேரத்தில் எங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளை கர்த்தர் தருவீராக, ஞானத்தை தருவீராக. நீ தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னமும் புது ஸ்டாஃப் யார் வேணும், ஆண்டவரே, இன்னும் புதுசா என்னென்ன காரியங்களை செய்யணும், அதையும் எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி தருவீராக. சரியான நபர்களை கொண்டு வருவீராக. இருக்கிறவர்களுக்கு வேண்டிய புதிய கிருபைகளை தந்தருளுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊழியத்தில் மொமெண்டம் குறையாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை ஆண்டவரை கூட்டி வழங்க நாங்கள் செபிக்கிறோம். சர்ச் பிளான்டிங் ஒர்க்கை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஸ்கூல் டெவலப்மெண்ட் காரியத்தை உடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இன்னமும் புது புது மிஷன் ஆர்கனைசேஷன் எழும்புகிறார்களே, அவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்தை உடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் வேண்டிய அப்பா கரெக்ட் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, கிரேஸை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒரிசாவில் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே எல்லா growthக்காக, வளர்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் ஆண்டவரே, வெஸ்ட் பெங்கால், யூபியில் எங்களுடைய கவனம் ஆண்டவரே இருக்கிறதை நீர் அறிகிறீர். மணிப்பூர், பர்மா ஆகிய காரிய ஃபீல்டில் இருக்கிற ஃபோக்கஸை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றிலும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பக்குவமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்ல காரியங்களை செய்வாராக. விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஏஸ்ரா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும்,
தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. உம் காயத்தால் சுகமானே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தால் சுகமானே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. Praise God. Thank you, Pastor Ezra, for leading us in that song. பிரியமானவர்களே, இப்போ 49 நாள் முடிஞ்சிருக்கு. ஊழியத்திலே நிறைய வளர்ச்சிகளும் நிறைய நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நமக்கு நாளை மறுநாள் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் ஒன்று இருக்கிறது. தேங்க்ஸ் கிவிங் டே. ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன் பேசுவாங்க. நாளைக்கு ஃபைனல் டே. ஜான் சாம் ஜாய்சன் நம்மோடு கூட பேசுகிறார்கள். இன்றைக்கு 49வது நாள் மத்தியானம் நமக்கு ஸ்டடி இருக்கிறது. பட் ஐ வாண்ட் டு பாஸ் அண்ட் டாக் அபவுட் தேங்க்ஸ் கிவிங். நன்றி உள்ள இதயத்தோடு எவ்வளவோ காரியங்கள், நடந்த காரியங்களை எப்பொழுதுமே அதை மட்டும் செய்யுங்க. டெய்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி
மற்ற காரியத்தை ஜெபிங்க. ஸ்தோத்திரத்தோடு தான் அவருடைய பிரகாரங்களுக்குள்ள நுழையணும். என்டர் இஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் பிரகாரங்களில் துதியினுடனே ஸ்தோத்திரத்துடனே வரணும். வரும் பொழுதே அந்த ப்ரேயர் பெட்டிஷனோடையே வரக்கூடாது. தேங்க்ஸ் கிவிங். ஸோ தேங்க்ஸ் கிவிங்கை பற்றி நான் பேசின ஒரு செய்தி. இன்றைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ பேசலை, பட்டு பேசினாலும் அதை தான் நான் பேசணும். நம்ம ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஐ வுட் லைக் மை மீடியா டீம் டு பிளே தட் வீடியோ டுடே. பட் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்க, வசனத்தின் மூலம் பேசுங்க. நன்றியுள்ள இருதயம் எங்களுக்கு தேவை. we need a thankful heart. எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற தலைப்பு நன்றியுள்ள இருதயம். Gratitude and thanksgiving. A heart of thanksgiving. இப்படி நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், we are positioning ourselves for wholeness, spiritual wellness and blessings. வாழ்வின் முழுமைக்கும் ஆவிக்குரிய நல்நிலைக்கும் ஆசீர்வாதத்திற்குமான ஒரு திறவுகோல் என்று நான் கருதுகிறேன். ஸ்தோத்திரிக்கிற இருதயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் மாத்திரமல்ல, யாரும் நமக்கு உதவி செய்தால் ஒரு நன்றியுள்ள இருதயம். பாருங்க, பைபிளில் கடைசி காலத்தில் நன்றி இல்லாதவர்கள் இருப்பார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை பார்க்கும் பொழுது அதில் 2ஆம் அதிகாரத்தில் கடைசியாக வாசிக்கிறேன், நன்றி அறியாதவர்களாயும், அதாவது நன்றி கெட்டவர்கள். ஒரு திருப்தி கிடையாது, பேராசை, என்ன இல்லைங்கிறது தான் கேட்பாங்களே தவிர கொடுத்த காரியத்திற்காக நன்றி சொல்ல மாட்டார்கள். நான் ஒரு காரியம் சொல்கிறேன், கவனிங்க, வேதனையோடு சொல்கிறேன். சுனாமியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு 30 பேரை எடுத்து நாங்கள் வளர்த்தோம். 2005 டிசம்பரில் அந்த 26ஆம் தேதி வந்த ஒரு சுனாமி, 2005 டிசம்பர் 26 அன்றைக்கு வந்த சுனாமி. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் காலையில் ஆராதனையில் நாங்கள் இருந்தோம். இங்கே சாந்தோம் பக்கத்தில் காலையில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் நடக்கும் பொழுது சுனாமி வந்தது. எங்கள் சபை விசுவாசி ஒருவர் தன்னுடைய குழந்தையை இழந்தார் இந்த சுனாமியில். ஆராதனைக்கு வர வேண்டியவர் வரல என்றால் குழந்தை மரித்து விட்டது. எக்ஸாக்ட்லி 26th டிசம்பர். டுடே இஸ் 26th டிசம்பர். எனிவே, அந்த டைமில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார். நீ இந்த சுனாமியில் நாங்கள் ரிலீஃப் ஒர்க்கு செய்கிற ஒரு ஏஜென்சி கிடையாது. எல்லாரும் செய்ய ஆரம்பித்தாங்க. பல நடிகர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த ஃபோட்டோ ஆப்காக பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் நிதானமாக, ஆண்டவரை என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்கிட்ட 2 காரியங்கள் சொன்னார். டோன்ட் வாக் அவே ஃப்ரம் த டிசாஸ்டர், வாக் த்ரூ த டிசாஸ்டர். என்ன ஆண்டவரே, ஒதுங்காத, உள்ள நீ நடந்து போ என்று ஆண்டவர் சொல்லுகிறது போல இருந்துச்சு. 2வது, டோன்ட் கெட் இன் டு இட் ஷார்ட் டேர்ம், யூ மஸ்ட் பி இன்வால்வ்ட் லாங் டேர்ம். நீ குறுகிய காலத்திற்கு ஏதோ போயிட்டு ஏதோ சாப்பாடு கொடுத்தோம், ஏதோ இல்லை ஃபோட்டோ எடுத்தோம், நிறைய அப்படி தான் செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அரசியல்வாதிகளும் சினிமா நடிகர்களும், ஏன் சில கிறிஸ்தவ ஊழியங்களும் கூட. ஸோ ஆண்டவர் சொன்னார், வாக் த்ரூ
டிசாஸ்டர் அண்ட் வாக் லாங் டேர்ம். அந்த வார்த்தையை நான் யோசித்து யோசித்து என்ன பண்ணணும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், அம்மா அப்பா ஒருவேளை இறந்து விட்டால் அந்த பிள்ளைகளை எடுத்து நீ படிப்பு அவர்களுக்கு கொடுத்து நல்ல கம்ஃபர்டபுளாக அவர்கள் வாழ்க்கையிலே அந்த வேலைக்கு போகிற வரைக்கும் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததை உணர்ந்தோம். அந்த அடிப்படையில் ஒரு 4-5 மாதத்திற்குள்ளாக பல கிராமங்களுக்கு போய் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி 30 பிள்ளைகளை எடுத்தோம். நல்ல கவனிக்கணும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடம், ஒரு பங்களா வீடு எடுத்து, இது 15 வருஷத்துக்கு முன்னால் 45,000 ரூபா வாடகை, 45,000 ரூபா வாடகை 15 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல பெட்டு, எல்லாருக்கும் ஒவ்வொரு கபர்டு, இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல குக்கு, சந்திரன் அவருடைய ஒய்ஃபு, ஸோ அவர், அப்புறம் இவங்களை பார்த்து கொள்றதுக்கு பீகாரில் நிஷா நம்முடைய ஸ்கூல் பிரின்சிபல் இருக்கிறாங்கல்ல, அவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். ஸோ எல்லாம் பார்த்துட்டோம், ஸ்கூல் அட்மிஷன் எல்லாம் பார்த்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் போடக்கூடிய பிள்ளைகளை போட்டு சிலரை தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் போட முடிஞ்சது, ஏன்னா தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கிறாங்க. எல்லாம் பண்ணி இவங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுக்கு அங்கே ஆட்டோ வாடகைக்கு எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு மினி பஸ் ஒன்று வாங்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி வாங்கினோம். அப்புறம் அந்த பஸ்ஸு வாங்கினா ஹியூஜ் அமௌண்ட்டு லோனில் எடுத்தோம். அப்புறம் அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு டிரைவர் ஸ்பெசிஃபிக் லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் அந்த வண்டி ஒவ்வொரு சீட்டுக்கும் டேக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி உள்ள வண்டி. ஸோ ஹியூஜ் மெயின்டெனன்ஸு. அதனால் ஒரு வருஷம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எங்களால் முடியல, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டோம். லோனும் கட்ட வேண்டியது இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும், திடீர்னு ஒரு நாள் இந்த ஒரு குழந்தையினுடைய ஃபேமிலி மெம்பர், சரியா, ரொம்ப கோவப்பட்டு, பஸ் எங்க, பஸ் வித்துட்டோம்ல, வெளியில் கத்துது ஒரு அம்மா, பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க, இங்கே பாருங்க, ஒரு பைசா சார்ஜ் பண்ணலை, இது வரைக்கும் நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், ஒரு நாள் தேங்க்யூ சொல்லலை, ஆனால் பயங்கரமாக அந்த சொந்தக்கார லேடி ஒன்று கார்டியன் மாதிரி பயங்கரமாக கத்துது, வெளியில் சத்தம் போடுது, பிள்ளைகள் எல்லாம் பார்க்க தெரியலன்னா ஏன் நீங்கள்லாம் பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறீங்க ஊன்னு கத்துது. எனக்கு கேள்விப்பட்டேன், என்னன்னு கேட்டால் பஸ் ஏன் விற்றீங்கன்னு சண்டை போடுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை, மக்கள் உரிமை போராட்டம் நடத்துகிறதை பார்க்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு யூஸ்வலாக கோவம் வர்றது ரொம்ப பீக் எப்போ தெரியுமா, நம்மளை கிராண்டடுக்கு எடுக்கிறாங்கன்னா, நம்மளை டேக் மீ ஃபார் கிராண்டட் என்று அந்த சூழ்நிலை வரும்பொழுது ஐ குவைட் கெட் அனாய்ட். என்னடா ஒரு நாள் இந்த அம்மா தேங்க்யூ சொல்லலை, இப்போ ஏன் பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து ட்ராப் பண்ணிட்டோமா, பிள்ளைங்களை இல்லை கார் இருக்குது, சில பிள்ளைகளை காரில் கொண்டு போய் விடுறோம், சில பிள்ளைகளை இது நமக்கு ஆட்டோ வருது, ஆனால் பஸ்ஸை ஏன் விற்றேன்னு அந்த அம்மா சண்டை போட்டுச்சு. எனக்கு கோவம் வந்துருச்சு. அந்த அம்மாவை கூப்பிட சொன்னேன், வந்துச்சு, ஏம்மா ஆப்வியஸ்லி யூ நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்டு, உங்கள் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஏன்னா நாங்கள் ஒழுங்காக பார்க்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கல்ல, அதனால் அம்மா இன்றைக்கி போகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பிள்ளையை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னேன். சண்டை போட்டுச்சு கொஞ்ச நேரம். நான் சொன்னேன்ம்மா, நீங்கள் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் எப்படி அந்த பிள்ளையை பராமரிக்கணும்னு உங்களுக்கு தெரியுது, அதனால் நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க. அண்ட் நான் சம்டைம்ஸு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன்னா ஐ டோன்ட் சிம்பிளி காம்ப்ரமைஸ் ஆல்சோ. அது 2 மணி நேரம் போராடிச்சு. ஐ சிம்பிளி செட் நோ, யூ ஆர் டேக்கிங் த சைல்டு பேக். அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹேவ் டு சென்ட் த சைல்டு பேக். பாருங்க, ஒரு ஸ்தோத்திரிக்கிற இருதயம், நன்றி உள்ள இருதயம் இல்லாதவர்கள் இந்த கடைசி காலத்தில் பெருகுவார்கள் என்று பைபிளில் போட்டிருக்கு.
பிரியமானவர்களே, இந்த வருஷ இறுதியில் we have come to the last Sunday. I wonder if you really took time to thank God, if you really took time to thank people in your life. உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நபர்களை நீங்கள் கண்டு அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்களா? டோன்ட் டேக் எனிபடி ஃபார் கிராண்டட் இன் லைஃப். வாழ்க்கையில் யாரையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்து விட வேண்டாம். சிலர் சொல்லுவாங்க, தேங்க்யூன்னு யாராவது சொன்னா சொல்லாதீங்க தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி யாரையும் சொல்றதில்லை. ஏன் தெரியுமா? என் பைபிளில் போட்டிருக்குது, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும், பேசினாலும் பேசும்னு சொல்லலை. அப்போ உண்மையா நன்றியா இருந்தாங்கன்னா வாயத்திற சொல்லுவாங்க. என்கிட்ட சில சொல்லுவாங்க, யூ நோ மை ஹார்ட். நான் என்ன கார்டியாலஜிஸ்டா? நான் என்ன ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா? ஐ டோன்ட் நோ யுவர் ஹார்ட். பைபிளில் போட்டிருக்குது, இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதும் யார் அதை அறிவான்னு பேதத்தில் போட்டிருக்கு. எப்படி சொல்கிறீங்க நீங்கள் என் ஹார்ட் தான் உங்களுக்கு தெரியும்னு? தேங்க்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா வாயை திறந்து சொல்லிடுங்க. யாராவது என்ன தேங்க்யூன்னு சொன்னால் ஐ சே வெல்கம். வேறு யாராவது எனக்கு நன்றி சொன்னாங்கன்னா, சாரி, வேறு யாராவது எனக்கு நல்லது செஞ்சுருந்தாங்க, நான் தேங்க்யூ சொல்லுவேன். Learn to accept thank you when somebody tells, and learn to say thank you to people also. Don't take anybody for granted in life. வீட்டில் என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய ஒய்ஃப், யாராக இருந்தாலும் ஏதாவது ஒன்று எனக்கு செஞ்சாங்கன்னா ஐ ஆல்வேஸ் சே தேங்க்யூ. என்ன பிள்ளை தானே, ரைட்டு, நன்றி சொன்னால் என்ன கெட்டா போகுது? ஏய் ஜேடன், கேன் ஐ கெட் சம் வாட்டர் ப்ளீஸ்? ப்ளீஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே டாடா சொல்லிவிட்டு அவன் போயிட்டு தண்ணி கொண்டு வருவான். தண்ணி கொண்டு வந்த உடனே நான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவேன். அவன் வந்து யூ வெல்கம். See, this is something that we have developed in our family. நன்றியுள்ள இருதயம். எங்கேயா சாப்பிட போனோன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சர்வ் பண்ணவனை, அந்த ஆளை, அந்த பெரியவரை, whoever it is, a young boy or a same age person or a elderly person, I will thank them. நன்றி. வாட்ச்மேன், அந்த செக்யூரிட்டி கேட்டை திறந்தா தேங்க்யூ. கார் பார்க்கில் அங்கே யாராவது இருப்பாங்க, அங்கே செக்யூரிட்டி இல்லை, அவங்க விசில் ஊதி நம்முடைய காரை கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க, சே தேங்க்யூ. இல்லைன்னா ஒரு கிஃப்ட்டு உள்ள நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க இல்லை, சில 1000 ரூபாய், இந்த ஆளுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறதுல என்ன போச்சு? See, be thankful for the service. அவனுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்களே. See, இந்த லாங்குவேஜ் தான் பேசக்கூடாதுங்கிறது தான் இந்த மெசேஜ். நீங்கள் 10 ரூபா கொடுக்குறதுனால அவன் பணக்காரனாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் அது 10 ரூபா கொடுக்காம அவன் வந்து சாப்பிடாமல் இருக்க போகிறதில்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் giving him 10 rupees will put smile in his face. Why don't you do that? You spent thousands of rupees inside eating. What about just 10 rupees, 20 rupees for this boy, for this man who is working under the sun? சொல்றது புரியுதா உங்களுக்கு? Thankfulness. பைபிளில் தேங்க்ஸ் கிவிங்கை பற்றி போட்டிருக்குதா? ஏராளம் போட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, என்டர் இஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுதே நீங்கள் ஸ்தோத்திரத்தோடே வாருங்கள் என்று சங்கீதம் 104 வாசிக்கிறோம். சங்கீதம் 104, Psalm 100 and verse 4. Enter his gates with thanksgiving. நம்ம நிறைய பேர் enter his gates with petition தான். ஜெப குறிப்புகளோடு போய் நின்றோம் ஆண்டவர் சமூகத்தில். Enter his gates with thanksgiving. Psalm 100 and verse 4. சங்கீதம் 100 வசனம் 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலே, வெறும் விண்ணப்பம் இல்ல, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம். ஹல்லேலூயா. ஜெபிக்க வரும்பொழுதெல்லாம் ஏஞ்சல்ஸ் சிரிப்பாங்களாம் ஆண்டவர் முன்னால் போயிட்டு. ஒரு நாள் ஆண்டவர் கேட்டாரா, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? என் பிள்ளைங்க ஜெபம் பண்ண வரும்பொழுது
உங்கள் பிள்ளைங்க பாருங்கள் ஷாப்பிங் லிஸ்ட்டோடு வருது, ஜோக்கா சொல்லுவாங்க. தேங்க்ஸ் கிவிங் எங்கே? ஏற்கனவே பெற்ற நன்மைகளுக்கு தேங்க்ஸ் கிவிங் எங்கே? யோசபாத்து 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில், if you read 2 Chronicles chapter 20, ஜெஹோஷாபாத் அவன் பயந்துட்டான், எதிரி கூட்டத்தை பார்த்து பயந்துட்டான். he was afraid of the group of people that came against the people of Judah. அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயர் மலைதேசத்தார் 3 கூட்டத்தார், they formed an alliance and came against Jehoshaphat and his people. And Jehoshaphat was afraid. 2 Chronicles 20, 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உபவாசத்தை எடுக்க சொல்லி கூடுகிறான், ஜெபம் பண்ணுறான். அங்கே ஜெபம் பண்ணும் பொழுது when you read 2 Chronicles chapter 20, அதில் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள். மேபி ஃப்ரம் verse 5 to verse 12 படித்து பாருங்கள். அதில் அவர் முதலாவது ஆண்டவரே நீர் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் என்று சொல்லி ஆர் யூ நாட் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது ஏற்கனவே ஆண்டவர் செய்த ஒரு நன்மையை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். டிட் யூ நாட், இப்படி செஞ்சீங்களே ஆண்டவரே. சி தேங்க்ஸ் கிவிங். ஃபர்ஸ்ட் ரெவலேஷன், ஆண்டவரே யூ ஆர் லைக் திஸ், நீர் இப்படிப்பட்ட தேவன், ரெவலேஷன். அப்புறம் தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம். அப்புறம் 12ஆம் வசனம், வில் யூ நாட், ஆர் யூ நாட், ரெவலேஷன். டிட் யூ நாட், தேங்க்ஸ் கிவிங். வில் யூ நாட், பெட்டிஷன். பைபிள் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. A heart of thanksgiving. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 1 Thessalonians 5:18. Thanksgiving is the will of God. இதுவே தேவனுடைய சித்தம் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 8:28. ரோமர் 8:28. சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். சகலமும் நடக்கிறது எல்லாம் நன்மை என்று சொல்லவில்லை, ஆனால் நன்மைக்கு ஏதுவாக எல்லாம் மாறிடும். நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் என்ற ரெவலேஷனோட நீங்கள் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம், இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது எப்படி சொல்லிக் கொடுத்தார் பார்க்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-13. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாது பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவருடைய ரெவலேஷனை, ஆமென், அங்கே முதலாவது பார்க்கிறோம். பிஃபோர் பெட்டிஷன், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்பது பிறகு. லூக்கா 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், 10 குஷ்டரோகிகள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12-19. Luke chapter 17 verse 12-19. அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, 10 lepers வந்தார்கள். வந்து இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். 10 lepers came and pleaded for healing and asked for help. Jesus saw them. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி, 10 were healed but only one came to glorify God. Verse 16. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து இந்த ஒரு மனிதன் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். கவனிக்கணும், அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? Looks like Jesus expected other 9 to also turn up.
தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, இங்கே பாருங்க, அந்த அந்நியனே ஒழிய மற்ற 9 பேர் ஒருவேளை யூதர்களோ, இந்த சமாரியன் ஒருவன் தான் ஸ்தோத்திரம் செலுத்த வந்தானோ, மற்றவர்கள் 9 பேரும் எங்களுடைய உரிமை என்று நினைத்தார்களோ, the moment you think it is my right, you will not thank. Amen. Hallelujah. Praise God. நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 குறிப்புகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். I would like to share 3 thoughts. வேகமாக ஒரு 3 குறிப்புகளை கொடுக்கிறேன். Thanksgiving. Not expressed is not thanksgiving at all. வெளிப்படுத்தாத நன்றி நன்றியுணர்வு அல்ல. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பேசினாலும் பேசும் அல்ல. Out of the abundance of the heart the mouth speaks. It does not say it might speak. If not expressed, it is very simple. To me, it is not in the heart. சொன்னல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, people say you know my heart. Well, I tell people I don't know your heart. I'm not a cardiologist. நான் இருதய நிபுணர் அல்ல. நன்றின்னு சொல்லணும்னா சொல்லிருங்க வாயை திறந்து. ஆமென். பட் இன்னொரு காரியம் இருக்குது. சொல்லிட்டாங்கன்னா உண்மையாவே நன்றியா இருக்காங்கன்னு அர்த்தமா? நோ 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 நோ. வாயளவில் நன்றி சொல்லுகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இங்க பாருங்க, நீங்க சொல்லி நன்றி இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நன்றி உணர்வு இல்லை என்றே உறுதிப்படுத்தி விடலாம். ஆமென். நான் gift பேக் பண்ணி வச்சுட்டாங்க, உங்களுக்கு gift கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க. ஏய், gift குடுறா. ஆமென். எரேமியா 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? Who can know the heart of man? That is what the Bible says. Be thankful to the Lord always. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. Don't take life, salvation, daily blessings for granted. ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இன்றைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தை என்ஜாய் பண்ணேன், இன்றைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நான் எல்லா வேலைகளையும் முடித்து இதோ வீடு திரும்பி இருக்கிறேன், எந்த ஆபத்தும் இல்லாமல். தேங்க்யூ லார்ட். See, for everything be thankful. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஃபாதர் பர்க்மன்ஸ் எப்போ பார்த்தாலும் all the time. No wonder he is blessed so richly. And ரெண்டாவது, be thankful to people in life. Spirit of entitlement will stop you from being thankful. அதாவது நான் தகுதியானவன், எனக்கு கொடுக்கணும் என்ற ஆவி, நான் தகுதியானவன் என்ற அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஆவி நன்றியோடு இருக்காது. நன்றியோடு இருக்க உங்களை ஒட்டாது. Spirit of entitlement will stop you from being thankful. Spirit of entitlement and spirit of thanksgiving don't exist together. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹவுஸ் ஆஃப் ஹோப் நாங்கள் நடத்தின சில்ட்ரன்ஸ் ஹோம், அந்த ஒரு சைல்டுடைய அந்த ஃபேமிலி மெம்பர் வந்து மினி பஸ் விற்றதுக்கு சத்தம் போட்டுச்சே. ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட், அது எங்கள் உரிமை. இந்த கெட்டகுமாரன் கதையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு விருந்து நீங்கள் செய்யலையே,
பாருங்க, இளைய மகன் வந்ததை கொண்டாட முடியவில்லை, இளைய சகோதரன் வந்ததை கொண்டாட முடியவில்லை. ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. ஆனா he is struggling. முறுமுறுப்பு இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் இருக்காது, ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்துல முறுமுறுப்பு இருக்காது. மர்மரிங். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். தேங்க்ஃபுல்னஸ் இல்லை. Pride stops us from being thankful. பெருமை ஸ்தோத்திரிக்கிற இருதயத்தை கொண்டு வராது. A heart with humility will be thankful. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை தேவன் கொடுக்கிறார். எனக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே. யாரு கேட்டது? பேதுரு கேட்டாரு. ஜாக்கிரதையாரு, முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுவாங்க. நல்லா தான் வந்த நீ பேதுருவே, இப்போ வந்து என்ன கிடைக்கும்னு கேட்கிற. ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, எங்க ஸ்டாஃபுக்கு நான் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கிறது உண்டு. We try to give every year where possible. எங்க கார் டிரைவர் அந்த வருஷம் தான் வந்திருந்தார். வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆயிடுச்சு. அவர் ஜனவரியில் வந்தார். டிசம்பரில் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்குற டைமு. ஸோ எல்லாருக்கும் நாங்கள் யூஸ்வலாக we don't give 1 month salary. We very often give 50% or 25%. We'll see what we can. சில வருஷம் 20%, sometimes 30-40%, sometimes 50%. Very rare we give 1 month salary as Christmas gift. அந்த பர்டிகுலர் இயர் ஆண்டவர் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பிளெஸிங் எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹோல்ட் பேக் எனி பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த ஸ்டாஃப் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆல் இயர் லாங். நம்ம கொடுக்குற சம்பளம் ஒரு பெரிய சம்பளமும் கிடையாது. ஸோ வெல் 1 month கொடுத்தலாம்னு சொல்லி எல்லாருக்கும் 1 month கொடுத்தோம். எங்கள் ஸ்டாஃபுக்கு தெரியும், சம்டைம்ஸ் we get only 20%, sometimes we get 50%, sometimes இல்லை, if there is more they will take care. தெரியும். இந்த டிரைவருக்கு நாங்கள் எல்லாரும் கொடுக்குற மாதிரி 1 month salary கொடுத்துட்டோம். அப்போ பயங்கர சந்தோஷம். ஐயோ, அவர் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கர சந்தோஷம். அடுத்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ளோலாம் டைட்டாக தான் இருந்துச்சு. We could maximum give 50%, which itself was good. So 50% கொடுத்தோம். ஸோ அவர் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுத்தேன். நான் வந்து சின்சியராக எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். அடுத்த 3-4 நாள் அவர் மூஞ்சே சரியில்லை. அவர் அப்படியே என்னை ஐ டு ஐ பார்க்கவே முடியல. என்னடா இப்படி இருக்கிறார் இந்த ஆள் சொல்லிட்டு நான் ஒரு 4 நாள் கழிச்சு, மணி என்ன ஆச்சு, நல்லா இருக்கீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை சார், மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். என்ன கஷ்டமாக இருக்குது மனசு அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், என் ஒய்ஃபு எல்லாருமே ரொம்ப அப்செட் சார். என்ன மணி சொல்லுங்கள். இல்லை சார், இந்த வருஷம் நீங்கள் வந்து பாதி தான் கொடுத்தீங்க சம்பளம் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு. நான் யோசித்து பார்த்தேன், போன வருஷம் கொடுத்தது தப்பாக போச்சோ, இந்த ஆளுக்கு கெடுத்துட்டோமோ அப்படின்னு நினச்சேன். நான் சொன்னேன், 1 வருஷம் மட்டும் கொடுத்ததே கிடையாது, போன வருஷம் தான் கொடுத்தோம், நீ அந்த வருஷம் வந்துட்ட, எல்லாரும் கொடுக்குறதான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். புரியவே இல்லை. அதுக்கப்புறம் 1 வாரம் ஆச்சு அவர் மூஞ்சி கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் வெரி 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 ரேர், அதுக்கு அடுத்த வருஷமும் we were able to give 1 month salary to most of the staff. சிலர் ஒன்றும் வேலை செய்யாதவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து மோஸ்ட் பீப்புளுக்கு நாங்கள் 1 month salary தான் கொடுத்தோம் அந்த செகண்ட் இயரும். ஆனால் எனக்கு மனசே இல்லை, சாரி தேர்ட் இயர். இவருக்கு கொடுத்தோம்னா இந்த வருஷம் அடுத்த வருஷம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பார். இவருக்கு 50% மேலே கொடுத்தா சரிப்பட்டு வராது என்று சொல்லி 50% மட்டும் தான் கொடுத்தேன். அப்புறம் அவர் தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான்னு. ஆனால் அந்த வருஷம் ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா ப்ரீவியஸ் இயர், இந்த வருஷமும் 1 year கிடச்சிருக்கும், 1 month salary கிடச்சிருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த ஆளுடைய காசு எதுக்குப்பா நமக்கு, மீதி 50%க்கு நான் கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ஒரு கடையில் ஒரு பேண்ட்டு சட்டை எல்லாம் வாங்கி கொடுத்து, அந்த காசு அவருடைய காசு நமக்கு வேண்டாம். ஸோ வாங்கி கொடுத்து, அப்பா இது வந்து ஒன்ஸ் எப்பயாவது வாங்கி கொடுக்குறது, இன்றைக்கி எனக்கு ஒரு லீடிங் இருந்துச்சு வாங்கி கொடுக்குறேன், அடிக்கடி எதிர்பார்த்துறாதன்னு சொல்லி. ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் will stop you from being thankful. முதலாவது
Thanksgiving not expressed is not thanksgiving at all. மூன்றாவது thanksgiving opens ourselves to favor and blessings. ஸ்தோத்திரம் அல்லது நன்றியுள்ள நிலை தயவிற்கும் ஆசீர்வாதத்திற்கும் வாசலை வகுக்கின்றது. அடுத்த நிலை ஆசீர்வாதத்திற்கு வழி வகுக்கின்றது. இந்த 10 குஷ்டரோகிகள் சுகமானார்களே, கவனியுங்கள், 10 பேரும் சுகமடைந்தார்கள் உண்மை. ஆனால் அந்த ஒருவன் திரும்பி வந்தானே, அவனை நோக்கி இயேசு என்ன பண்ணினார்? லூக்கா 17:19, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்கிலீஷ் பைபிள்ல your faith has made you whole. மற்றவர்கள் சுகந்தான் பெற்றுக்கொண்டார்கள், இவன் முழுமையை பெற்றுக்கொண்டான். your faith has made you whole. next level blessings க்கு key, next level blessings க்கு key is to be thankful for what you have received. amen, hallelujah. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று 2 கொரிந்தியர் 4:15 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்கள், நீங்க நல்லா இருப்பீங்க. பிலிப்பியர் 4:6-7 ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் உங்களுக்கு வேணுமா? அந்த ஆசீர்வாதம் வேணுமா? ஸ்தோத்திரம். உடனே ஸ்தோத்திரம், உடனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆஹா ஆஹா ஆஹா, இந்த ரிலிஜியஸ் ஸ்தோத்திரத்தை நான் சொல்லல. ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் கிவிங். இன் ஆல் திங்ஸ் கிவ் தேங்க்ஸ் டு காட். 1 தெசலோனியர் 5:16-18, ரோமர் 8:28, பிலிப்பியர் 4:6-7. யோபு ஸ்தோத்திரிக்கிறவன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யோபின் மனைவிக்கு சொல்ல முடியவில்லை. Job was able to thank the Lord even when he lost, then he received twofold blessings. Thanksgiving opens ourselves to favor and blessings. Hallelujah. The spirit of entitlement பாருங்களேன். இதில் 10 பேர் சுகமடைந்தார்கள். அதில் இந்த அந்நியனை தவிர என்று இயேசு சொல்லுகிறார். சமாரியன், மற்ற 9 பேர் யூதர்கள். அந்நியன் என்று இங்கே தனியாக ஆண்டவர் கேட்டகரைஸ் பண்ணி காட்டுகிறதுனால மற்றவர்கள் அநேகமாக யூதர்களாக தான் இருந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தங்களுடைய சுகம் அது உரிமை என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. தேங்க்ஸ் கிவிங் வரல. ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மென்ட் இருக்கிறதுல தேங்க்ஸ் கிவிங் வராது. மனைவி சமைச்சு போடணும், நீ எதுக்கு பொண்டாட்டியா இருக்கிற, துணியை துவைச்சு போடு, நீ சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும், தேங்க்ஸ் பண்ண மாட்டான். புரியுதா? ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். சாப்பாடு சரியில்லைன்னா தூக்கி அடிக்கிறது, சாப்பாடு நல்லா இருக்கும் பொழுது பாராட்டினியா? சொல்றது புரியுதா? See, spirit of entitlement, உரிமை. ஆமென். எப்படி ஆசீர்வாதமா இருக்குதா? தெளிவா இருக்கணும். thankfulness is important. கடைசி காலத்தில் நன்றி கெட்டவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாய்க்கு இருக்கிற நன்றி கூட உனக்கு இல்லையேடான்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? முடிக்கிறதுக்கு முன்னால 3 levels of thanksgiving சொல்லி முடிக்கிறேன். 3 levels of thanksgiving. 3 நிலை இருக்கிறது. முதல் நிலை என்ன தெரியுமா? knowing the works of God. தேவனுடைய கிரியைகளை அறிந்து. இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை பாடுவோம் என்று சொல்லி செங்கடலை கடந்த உடனே பாடினார்கள். யாத்திராகமம் 15 கிரியைகளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றது. ஒரு ரெவலேஷன் தேவையில்லை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு. ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டாலே வாயை திறந்து தேங்க்யூ. இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய இதை பார்த்தாங்க. தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே, தந்தானை துதிப்போமே. தராதவனை தூக்கி போட்டு மிதிப்போமே. அப்படியா? தந்தானை துதிப்போமே, தராதவனை உங்களுக்கு ஒருவேளை நல்லதில்லை இது என்று சொல்லி ஆர்டர் கொடுக்கலனா என்ன பண்ணுவீங்க? துதிப்பீங்களா? will you still praise God? முதல் லெவல் works of God. works of God. இது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். இது கூட சொல்லாமல் இருக்கிறவர்கள் உண்டு. பட் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது. கர்த்தர் எனக்கு செய்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டெஸ்டிமனி சொல்லுவாங்க மக்கள். ரெண்டாவது knowing the word of God. knowing the will of God ஒரு லெவல். knowing the works of God. தேவனுடைய கிரியைகளை அறிந்து ஸ்தோத்திரம் பண்றது. ரெண்டாவது லெவல் knowing the word of God.
ஆண்டவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சொன்னாலே போதும், அவர் சொன்னால் செய்து விடுவார். எரிகோவை சுற்றி துதித்து வந்தார்கள், இன்னும் கோட்டை விழவில்லை. யோசபாத்துக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது, பாடகரை முன்பாக அனுப்புகிறான், ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் ஈசாக்குக்கு பதிலாக ஆண்டவர் அந்த ஆட்டுக்கடாவை காட்டவில்லை. அதற்கு முன்பதாகவே யெகோவா ஈரே என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். வேர்ட் ஆஃப் காட், ரெவலேஷன், அதிலேயே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கிறது. ஒர்க்ஸ் ஆஃப் காட் ஒரு லெவலு, வேர்ட் ஆஃப் காட் இரண்டாவது லெவலு, ஹையர் லெவல். மூன்றாவது என்ன தெரியுமா? மூன்றாவது லெவலு நோயிங் த வேஸ் ஆஃப் காட், என்னுடைய வழிகளை அறிந்து. யோபு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அவருடைய வார்த்தை இன்னும் வரல, அவருடைய கிரியம் இன்னும் பார்க்கல, ஆனால் அவருடைய வழிகளை நான் அறிவேன். பவுலும் சீலாவும் ஜெயிலுக்குள்ளிருந்து கர்த்தரை துதிக்கிறார்கள், ஜெயிலுக்குள்ளிருந்து கர்த்தரை துதிக்கிறார்கள். 3 எபிரேய வாலிபர்கள் விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. இந்த மூன்றாவது லெவல் தான் சாத்தான் மூஞ்சில கரி பூசுகிற லெவல். அந்த ஸ்தோத்திரம் தான் சாத்தான் மூஞ்சில கரி பூசுகிற லெவல். ஆமென். இந்த 3 லெவல் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் எல்லா நிலையிலும் பார்க்க முடியும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்பு, டீச்சர்ஸ் ஸ்கூல் கிட்ஸு, பாஸ் ஸ்டாஃப். செஞ்சா தானா, சொன்னா தானா, இல்லைன்னா வழிகளே தெரியுமா? ரிலேஷன்ஷிப்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆமென். Most people only know the works and don't know the ways. ஆனால் ரிலேஷன்ஷிப் நன்றாக பழகும் ஒரு நபரை நன்றாக அறிந்து கொள்ள பொழுது, ஆமென், பிரைஸ் காட். இஸ்ரேல் ட்ரிப் நான் கூட்டு போகிறது உண்டு. அப்படி ஒரு முறை கூட்டி போகும்பொழுது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. விசா ப்ராப்ளம் இருந்துச்சு கொஞ்சம் பேருக்கு. அது என்னுடைய ஃபால்ட்டு கிடையாது, அது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஒரு பர்டிகுலர் நேஷன்லேருந்து வந்த ஒரு டீம், மலேசியன்ஸு வந்த கொஞ்சம் பேர் இருந்தாங்க. மலேசியாவில் ஏதோ ஒரு காரியம், ஏன்னா மலேசியா பீங் an இஸ்லாமிக் கண்ட்ரி டு சம் எக்ஸ்டென்ட், யூதர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ மலேசியாவில் இருந்து வந்தவர்கள் கொஞ்சம் பேர் அந்த டீமில் இருந்தாங்க. அப்புறம் அந்த ட்ரிப்பில் அவங்க வரும்போது இன்டெலிஜென்ஸ் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு காரியம் மலேசியாவில் நடந்திருக்கிறதாகவும், இந்த 2 நாளைக்கு வந்து மலேசியன்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உள்ளே விட வேண்டாம் என்றும் ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது இஸ்ரேலுக்கு. ஸோ இந்த டீமில் விசாரா முன்னாடி கொடுத்துருந்தா கூட அங்கே வழியில் நிப்பாட்டி திருப்பி அனுப்புகிறாங்க. நானும் எவ்வளோ போராடி பார்த்தேன், 4 மணி நேரம் இருந்து. நான் தான் டீம் லீடர். பெரிய போராட்டம். என்கிட்ட வந்து ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, ஒரு 35 பேர் இப்படி வர்றாங்க, 15 பேர் திருப்பி அனுப்புகிறாங்க. மலேசியன்ஸை மட்டும் அனுப்புனா வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு 2 சிங்கப்பூரியன்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கும் உள்ள வழி விடலை. ஸோ 15 பேர் வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. 2014 டிசம்பர், 2014 டிசம்பர், அப்போ அவங்கள கொண்டு போய் ஜார்டனில் திருப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் நாங்கள் போராடி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணி அங்கே யூஸ் பண்ணி மறுநாள் அவங்கள வர வச்சிட்டோம். நல்லா திருப்பி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லி, இந்த பர்டிகுலர் பீப்புள் வந்து சேஃபா என்று பார்த்து உள்ளே விடலான்னு சொல்லிட்டாங்க. மந்திரி லெவல் வரைக்கும் எப்படியோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பிடிச்சி நம்ம கொஞ்சம் வி டிட் அவர் ஒர்க். 24 ஹவர்ஸில் வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, வந்தாச்சு. நாங்கள் திருப்பி இவங்களை போய் ரிசீவ் பண்ண போகிறோம், இந்த என்டையர் டீமு. அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் சில இடம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கு நைட்டு இவங்கெல்லாம் பெரிய போராட்டம். யார்? இந்த டீம் 15 பேர் என்கிட்ட, பாஸ்டர் நேற்று பார்த்த இடம் தான் முக்கியமான இடம், எல்லாத்தையுமே விட்டுட்டிங்களே, நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணோம்னா நேற்று பார்த்த இடம் அதுதான் மெயினாக நான் பார்க்க வந்தோம் என்று சொன்னார்கள். நான் யோசித்து பார்த்தேன். அப்புறம் நான் ட்ராவல் கைடுக்கிட்ட பேசினேன். அவங்களும் முடியாதுன்றாங்க, நீங்கள் தனியாக 2 டீமாக போக முடியாது, கவர்மெண்ட் விடமாட்டாங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லை, இது கண்டிப்பாக வந்து நான் கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் வந்து வேறு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணுங்கள், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட $1500 ஆகும்னாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1,50,000 ரூபா 1,25,00,000 ரூபா ஆகும் எக்ஸ்ட்ரா.
எனக்கு நான் லைஃப்பில் ஒரு முறை வர்றாங்க இந்த 15 பேர், செலவானா பரவாயில்ல காட்டிடுவோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 2வது நாள் டீமை வந்து முதல் நாள் அங்கே வந்தவங்களை அந்த பஸ்ஸில் போக சொல்லிவிட்டு அதுக்கு இன்னொரு பாஸ்டரை இன்சார்ஜாக போட்டுட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு இந்த டீமை முதல் நாள் தான் முக்கியமான இடம், 2வது நாள் அவ்வளோ முக்கியமான இடம் இல்லை, பார்க்காட்டியும் பரவாயில்லன்னு இவங்க சொன்னாங்க. நான் இவங்களை எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி நான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இவங்களோட தான் இருக்கிறேன். செகண்டு இன்னொரு வேன் அரேஞ்ச் பண்ணி இன்னொரு கைடு அரேஞ்ச் பண்ணி கைடுக்கு காசு அது இதுன்னு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபா ஆயிடுச்சு அன்றைக்கி. ஆனால் நம்மளை நம்பி வந்துட்டாங்க, செய்வோன்னு சொல்லி செய்கிறேன். அதில் ஒருத்தர் பாஸ்டர் நேற்று எங்களை ஜார்டன் வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க தெரியுமா, அந்த பஸ் டிக்கெட்லாம் நான் தான் கொடுத்தேன், எல்லார்ட்டையும் வந்து நான் கட்டிட்டேன், வந்து நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும், எவ்வளோன்னு கேட்டேன். $2. $2 தரம் பிரதர்னு அவர் 4 தடவை ஞாபகப்படுத்திட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லையான்னு கேட்குறாரு ஈவினிங். அதாவது நம்ம 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணுறோம், முடியாதுடா, ஏன் ப்ராப்ளம் இல்லைடான்னு சொல்லிட்டுருக்கலாம். அந்த ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட்டு, அந்த தேங்க்ஃபுல்னஸ் இல்லை. இன்றைக்கி இவ்வளோ செய்கிறானே பாஸ்டர், நாங்கள் ஏதாவது ஷேர் பண்ணட்டுமா, நீங்கள் எங்கே போவீங்க, 1.5 லட்சம் 1.25 லட்சம் செலவு பண்ணுறீங்களே, நாங்கள் ஆளு கொஞ்சம் போட்டால் இந்த இடத்த நாங்கள் பார்க்குறதுக்கு இது உங்கள் கண்ட்ரோல் இல்லை, அப்படி ஒரு ஆள் சொல்லலை. பிரியமானவர்களே, தட் ஆட்டிடியூட் இஸ் a ஸ்டிங்கிங் ஆட்டிடியூட். நான் 2 பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொன்னேன். ஒன்று சில்ட்ரன்ஸ் ஹோம், 3 எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் என்னோடய டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் இந்த இஸ்ரேல் ட்ரிப்பில் வந்த டீம். for $2 எங்கள் 15 பேருக்கு $30 இவர் செலவு பண்ணிட்டாராம். அந்த $30 கொடுன்றார். அதை நான் கொடுக்குறேயா, கொடுத்துட்றேன்டா, ஈவினிங் கொடுக்குறேன்னு சொன்னேன். திருப்பி 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 பிரியமானவர்களே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் some of us have that attitude. ஸ்பிரிட் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ் கிடையாது. அதாவது learn to surrender your right in the altar, that is discipleship. உரிமையாகவே இருக்கட்டுமே, அதை உங்களுடைய அது பலிபீடத்தில் வைங்க, அதுதான் டிசைபிள்ஷிப். உரிமையை பலிபீடத்தில் வைக்க பழகணும். ஆமென். Hallelujah. I don't know if this message is coming too strong, but it is the Bible teaching. 3 level thanksgiving இருக்கு. கிரியைகளை அறிந்து ஸ்தோத்திரம் பண்றது, வசனத்தை வார்த்தையை அறிந்து ஸ்தோத்திரம் பண்றது, வழிகளை அறிந்து. இப்போ என்னுடைய வழிகளை அறிந்து கொள்ளல அந்த டீம் மெம்பர்ஸ். நான் 1.25 லட்சம் ரூபாய் செலவு பண்றேனே, இவங்களுக்காக நான் செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, என்னுடைய வழிகளை அறியவில்லை, ஆகவே முறுமுறுப்பு. அவங்களுடைய நன்மை தான் அவங்களுக்கு முக்கியம். பேட்ல ப்ளீஸ், பீப்புள் ஆஃப் காட் டோன்ட் ஹேவ் தட் attitude. அப்புறம் தேங்க்ஸ் கிவிங் நாட் எக்ஸ்பிரஸ் இஸ் நாட் தேங்க்ஸ் கிவிங் அட் ஆல். நல்ல வாயத்திற்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க மக்களுக்கு. டெவலப் தட் குட் ஹேபிட். ஆமேன். ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் இருந்தால் தேங்க்ஸ் கிவிங் வராது. தேங்க்ஸ் கிவிங் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் பிளெஸிங். இந்த 10 குஷ்டரோகிகள் 9 பேர் சுகம் மட்டும்தான் பெற்றுக்கொண்டார்கள், சுகம் மட்டும்தான் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த ஒருவர் சுகம் மட்டுமல்ல, he also received wholeness, முழுமை. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஆமேன். ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது அல்ல, உண்மையான தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட், ஸ்தோத்திரிக்கிற ஒரு இருதயம். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு இருதயத்தை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஒருவேளை நீங்கள் உரிமை போராட்டம் பண்ணுகிறவர்களாக, டிமாண்ட் பண்ணுகிறவர்களாக இருந்தால், நான் போய் கேட்குறேன் என்று சொல்லி நன்மை 10 செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதை நினச்சிருக்கலாமே, அதுக்கெல்லாம் தேங்க் பண்ணோமா, இந்த ஒரு காரியம் தானே விட்டுடலாமே. இல்லை, செல்ஃபிஷ். கடைசி காலத்தில் நன்றி இல்லாதவர்கள் இருப்பார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கேட்டகரியில் நீங்கள் இருந்துடாதீங்க. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். ஆமேன். I believe God has spoken to you. கர்த்தர் உங்களோட கூட பேசியிருக்காரு நான் நம்புகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Father, thank you for speaking to us. Heart of thanksgiving. இல்லாமலே நாங்கள் இருந்துடக்கூடாதுப்பா. அது எங்களுக்கு நல்லதில்லை, அது எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற இருதயம் எங்களுக்கு
வேண்டுமே. கற்றுத்தந்ததற்காக ஸ்தோத்திரம். பைபிளில் இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறதே, ஸ்தோத்திரத்தை குறித்து புரிந்து கொண்டோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸோ பிரைஸ் காட். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். எஸ், இட் வாஸ் அ ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜ் பிஃபோர், பட் இதை தான் நான் இன்றைக்கு பேசியிருந்தாலும் கேட்டிங்கல்ல, ஆசீர்வாதமாக இருந்துச்சா? நன்றியோடு இருங்க. ஆண்டவருக்கு நன்றியாக இருங்க, மற்றவர்களுக்கு நன்றியாக இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் என்ற பாடல் சாம் மோசர் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். இதயம் நன்றியுடன் தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, துணை செய்தார், நன்றியோடு பாடுவேன். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர்வாதமே. இதயம் நன்றியுடன் தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆவி ஆத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பாரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். ஆவி ஆத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பாரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே
சேவை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும் என்றும் ஆசீர்வாதமே. வஞ்சியாமல் பொருள் தந்து தேவசேனை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும் என்றும் ஆசீர்வாதமே. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும். கர்த்தர் நாமம் போற்றுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும். கர்த்தர் நாமம் போற்றுவோம். இதயம் நன்றியுடன் தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். பிரைஸ் காட். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக, ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மத்தியானம் நமக்கு 49வது நாள் ஸ்டடி இருக்கிறது, ப்ரேயர் டைம் இருக்கிறது. மத்தியானம் வந்துருங்க, ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டதற்காக இந்த ஆராதனையில் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆடி மாத வட்டார ஆசீர்வாத ஜெபம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. கர்த்தர் அதிலேயும் கிரியை செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.